ஹலோ காய்ஸ், இது டெக்நுட்பம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லினக்ஸ். என்னதான் யூசர் இன்டர்ஃபேஸஸில் நம்ம செய்யக்கூடியதாக இருந்தாலும் கமாண்ட் லைன் டூல்ஸில் நம்ம நிறைய ஈஸியாக சிம்பிளாக நிறைய விஷயங்கள் செய்து கொள்ளலாம். இந்த டியூட்டோரியல் சீரீஸில் கமாண்ட் லைனில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈச் செக்ஷன் ஒவ்வொரு வீடியோவாக டிவைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீட்டில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு கமாண்ட் லைனில் எப்படி நம்ம பேசிக்காக நேவிகேட் பண்ணுறதுன்னு. ஸோ நேவிகேட் பண்ணுறதுன்னா ஒரு ஃபோல்டர்ஸ்லேருந்து இன்னொரு ஃபோல்டர்ஸில் போகிறது, இன்னொரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜரில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ள நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் கிளிக் பண்ணி போகலாம். கிளிக் பண்ணி போனால் 2 ஃபைல்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கமாண்ட் லைனில் எப்படி அதை செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கமாண்ட் லைனை ஃபஸ்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா கமாண்ட் லைனில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல நாங்கள் எங்கே இருக்கிறோன்றதும் நாங்கள் யாருன்றதையும் இந்த கமாண்ட் லைனில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ன்றது இந்த கமாண்ட் லைன் ரன் பண்ணுற மெஷினோட யூசர் நேம், அண்ட் அந்த அட் சிம்பிளுக்கு அங்கால வர பிசின்றது இந்த மெஷினோட நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமோட நேம் பிசின்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா /documents இருக்கு. ஸோ /documentsன்றது நம்ம கரண்ட்டாக எங்கே நிற்கிறோம்ன்றதை காட்டுது. ஃபர்ஸ்ட் கமாண்டை நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கொள்றது டெர்மினல்ன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம pwd என்ற கமாண்டை யூஸ் பண்ணணும். pwd. ஸோ இது பிரிண்ட் ஒர்க்கிங் டிரெக்டரின்னு நீங்கள் நினச்சிக்கொள்ளலாம். அதாவது நம்ம இருக்கிற கரண்ட் டிரெக்டரி எதுன்றதை பார்க்குறதுக்கு. ஸோ pwdன்னு அடித்து என்டர் அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக உங்களோட சிஸ்டமில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டும். ஸோ இது /ஹோமில் /யூசரில் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ இருக்கோம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்தால் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்கத்தானே வேணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ls. ஸோ ls லிஸ்ட்டுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ls கமாண்டை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஃபைல்ஸ் காட்டும். ஸோ இது இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் என்னென்னு காட்டுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ls அடிக்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைல் நேமை மட்டும் தான் காட்டுது. ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்கள் ஒவ்வொரு கமாண்ட்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ls -o-l அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் அண்ட் ஃபைல் டு டெக்ஸ்ட் என்ற ஃபோல்டரோட மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது யூசரோட பெர்மிஷன்ஸ், இந்த ஃபைலோட பெர்மிஷன் இந்த யூசருக்கான என்னென்ன இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா எந்த யூசர் குரூப் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம். இங்கே ஸோ இப்போ நான் இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ்லேருந்து பின்னுக்கு நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்ப்போம். அதுக்கு pwd அடிச்சு பார்த்தா நாங்கள் இப்போ ஹோம் யூசரில் இருக்கிறோம். ஹோம் யூசரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ls அடித்து பார்க்கலாம். ls அடித்து பார்த்தா எங்களுக்கு இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீல கலராக தெரிகிறது எல்லாமே ஃபோல்டர்ஸ். ஸோ ls -l அடித்தோம்னா எங்களுக்கு இந்த ஃபோல்டர்ஸில் இருக்கிற கூட டீட்டெயில்ஸ் காட்டும். ப்ளஸ் இந்த இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஹிடன் ஃபோல்டர்ஸ் இருக்கலாம். அதை ஜஸ்ட் நீங்கள் நார்மல் ஃபைல் மேனேஜரில் பார்த்தா தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு ஒன்றும் இங்கே தெரியலை. ஸோ இதெல்லாம் ஹிடன் ஃபோல்டர்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ls எல்லாமே ls தான், ஆனால் இப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே இதில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். ஸோ ls-a கொடுத்தீங்கன்னா LA கொடுப்போம். ஸோ லிஸ்ட்டாக எங்களுக்கு என்ன ஹிடன் ஆகியிருக்கிற ஃபைல்ஸோடு சேர்த்து வரும். ஸோ LA கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கும்
நிறைய இங்கே இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே ஃபோல்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இது ஒரு ஃபைலாக ஃபோல்டரானு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இதில் இந்த டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃபோல்டரா இல்லை ஃபைலான்னு. டின்னா டிரெக்டரி. ஸோ அடுத்தது நேவிகேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் முதல்ல டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் இருந்தோம், இப்போ டாக்குமெண்ட்ஸுக்கு இருக்க ஃபோல்டரில் நிற்கிறோம். ஸோ அப்படி நேவிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் சிடி கிளிக் பண்ணி நாங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அதை ரிலேட்டிவாக இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம சிடி இப்போ டாக்குமெண்ட்ஸுக்கு போகணுன்னா டாக்குமெண்ட்ஸ் அடிச்சு போகலாம். இப்போ நாங்கள் இருக்கிறோம் சிடியில் பிடபிள்யூடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் தெரியும். அதே மாதிரி இந்த ஃபோல்டர்லையும் திருப்பி பின்னுக்கு போகிறதுக்கு சிடி அடிச்சு 2 டாட் அடிச்சு என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னுக்கு வந்துடுவீங்க. இப்போ பிடபிள்யூடி அடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிற்கிறீங்க ஹோம் யூசரில். முதல்ல நம்ம இருந்தோம் ஹோம் யூசர் டாக்குமெண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி சிடி அடித்து நம்ம ஒவ்வொரு ஃபைல்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸை நாங்கள் ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ராவர்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சிடி டாக்குமெண்ட்ஸ். ஸோ இன்னும் வேறு இந்த ஃபைல்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிடி டாக்குமெண்ட்ஸ்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நாங்கள் இருக்க டாக்குமெண்ட்ஸ்குள்ளே எல்எஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் டி டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. திருப்பி நம்ம பின்னுக்கு வருவோம். பின் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் போனது ரிலேட்டிவ் பாத்துன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் திருப்பி பின்னுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஹோம் யூசரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போவோம். டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போய் இப்போ நாங்கள் நிற்கலாம். இப்போ ஒரே இதில் நாங்கள் இங்கே இருக்கிற பிக்சர்ஸ்குள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா பின்னுக்கு போய் அப்புறம் சிடி பிக்சர்ஸ்னு அடிக்கணும். ஸோ அப்படி செய்யாமல் நம்ம இன்னொரு வழியாக செய்யலாம். இங்கேருந்து கொண்டே பார்த்து அடிக்கலாம். அதாவது எங்களோட டாட் 2 யூஸ் பண்ணி அதாவது இப்போ நாங்கள் பின்னுக்கு வந்துட்டோம். ஹோம் பேரண்ட் ஃபோல்டருக்கு அதிலேருந்து பிக்சர்ஸ்க்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர்ஸில் இருக்கோம். சரியா? இப்படியும் போகலாம். இன்னொரு வழி இருக்குது. அதாவது அந்த பிக்சர்ஸோட அப்சல்யூட் பாத்தை யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் பிடபிள்யூடி பண்ணும்போது உங்களுக்கு தெரிகிறது இதுதான் அப்சல்யூட் பாத். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் தான் எங்கள்கிட்ட சிஸ்டமோட ரூட் ஃபோல்டர். ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே தொடங்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் ரிலேட்டிவாக இப்படி போகாமல் நாங்கள் டிரெக்டாக சிடி பண்ணி இப்படியும் போகலாம். ஸோ இதை வச்சுக்கொண்டு நம்ம இப்போ பார்த்தேன் பிக்சர்ஸுக்குள்ளே இருக்கோம். அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு சிடி, இது ரூட், ஹோம் ஃபோல்டர், அதுக்குள்ளே யூசர் ஃபோல்டருக்குள்ளே நம்ம டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே. ஸோ அப்சல்யூட் பாத், ரிலேட்டிவ் பாத், இப்படி 2 கன்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்சல்யூட் பாத்ன்றது எங்களுடைய ரூட் டிரெக்டரியிலேருந்து சரியாக எக்ஸாக்டாக வர பாத்தை நாங்கள் டைப் பண்ணி எங்கேருந்தும் எங்கேயும் போகலாம். நாங்கள் ரிலேட்டிவ் பாத், அதாவது நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணலாம் ஃபோல்டர்ஸை. ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி லினக்ஸ் கமாண்ட் லைனில் பேசிக் டியூட்டோரியல் பார்த்தோம். அதை எப்படி நேவிகேட் பண்ணுறது, என்ன மாதிரி இருக்குன்னு. இதுக்கு நாங்கள் 3 கமாண்ட்ஸ் படித்தோம். ஒன்று பிடபிள்யூடி, இன்னொன்று எல்எஸ், இன்னொன்று சிடி. ஸோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் பேசிக் நேவிகேஷன் பற்றி படித்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் இன்னும் இன்டெப்த்தாக லினக்ஸ் டியூட்டோரியல்ஸ்குள்ளே போவோம். ஸோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமுத்துங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் வீடியோ போட உடனே வரும்.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்னுடைய ப்ளாக் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ப்ளாக் போஸ்ட்டோட லிங்க்கை வந்து கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோஸில் யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும்.